பெரம்பூர் திருவிக்கா நகர்லேருந்து ஷக்கீலா பேசுகிறேன். என்னுடைய கார்டனை பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது அலமண்டா, கொடி அலமண்டா. இது வந்து அடேனியம் பிங்க் வித் ஒயிட்டு கிராஃப்டிங் பண்ணியிருக்கு. இந்த சைடு எல்லாமே மல்லிகை செடி. இது செம்பருத்தி எல்லோ கலர். இது ஒயிட்டு, இது ஒரு ஒயிட் பாருங்க, இது ஒரு பிங்க்கு, பர்பிள் கலர், பவளமல்லி, குண்டு மல்லி, மதுரை மல்லி, ரோஸ் மாதிரி பூக்கிற மல்லி, எல்லா வெரைட்டி மல்லிஸும் வச்சுருக்குறேன் நான். பாருங்கள், இதெல்லாம் வந்து அழகு செடி, மணி பிளான்ட்டும் வச்சுருக்குறேன், கேட்டக்ஸு. இது ஆந்திரா லெமன், காய் இருக்குது பாருங்கள், காய் பூ இல்லைங்களா. வெத்தலைக்கொடி, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, கிருஷ்ண கமலம் கொடி போகுது. இது அழகு செடி, வயலட் கலர் அலமண்டா, செம்பருத்தி, துளசி, செவ்வந்தி, சன்ரோஸ், அழகு செடி, சாமந்தியில் 5-6 வெரைட்டி வச்சுருக்கேன். இது ஒரு அழகு செடி, செம்பருத்தி, பால்சம், மறிக்குழந்தி, இது மிளகாப்பழ செம்பருத்தி சொல்லுவாங்களாப்பா, அது. பட்டன் ரோஸ், எல்லாமே பட்டன் ரோஸ் வெரைட்டி தான். டேலியா, மின்ட் துளசி, இது ஒரு கற்றாழை, இது ஒரு ரோஸ், ஜெனியா, பால்சம் முடிஞ்சிடுச்சு பூத்து, சாரி பெட்டூனியா பூத்து முடிஞ்சிடுச்சு. திப்பிலி பாருங்கள், ஹெர்பல் யூஸ் பண்ணுறேன். திப்பிலி, சித்தரத்தை, அலமண்டா, ரெயின் லில்லி, அழகு செடி, யானை வல்லாரை சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரில, கனகாம்பரம், அழகு செடிங்க, கற்பூரவல்லி, நந்தியாவட்டம் ரோஸ் மாதிரி பூக்கிறது, மணி பிளான்ட்ஸ், அழகு செடிங்க. இது வந்து மாசி பத்திரை சொல்கிறாங்க. ஆர்ச்சிட் பிளான்ட், ஒயிட், இது பூத்து முடிஞ்சிச்சு. பர்பிளும் டார்க் பர்பிளும் பூத்து முடிஞ்சிடுச்சு.
செடியாக தான் வச்சுருக்கேன். ஆனால் கேபேஜும் காலிஃப்ளவரும் விதை போட்டு வச்சுருக்கேன். வந்திருக்கு விதை. பன்னீர் ரோஸ். அலமண்டா பாருங்கள், பெருஸ் அலமண்டா, மயில் மாணிக்கம், எல்லோ கலர் அலமண்டா இப்படி இருக்குது பாருங்கள். பூ ஒரு பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அலமண்டா மந்தாரை, அந்தி மந்தாரை, பிங்க் கலர். இந்த ஹேங்கிங் பாட்டில் எல்லாமே டேபிள் ரோஸ் கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஹேங்கிங் பாட் உள்ளே வந்து மணி பிளான்ட் ஹேங்கிங் வச்சுருக்கேன் பாருங்கள். செவுத்தில் மாட்டி வச்சுருக்கேன். கொடியே இல்லை பார், எல்லாம் எப்படி இருக்கு பார், பஞ்ச் பஞ்ச் பஞ்சாக இருக்கு பார். சரிதா? பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒயிட், yellow. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் பாட்டிலை நடுவில் நல்லா கட் பண்ணி அந்த இடத்துல பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த கட் பண்ணதை வந்து காதாக செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணிட்டு வேறு ஏதாவது வாட்டர் பாட்டில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறத காலாக செட் பண்ணியிருக்காங்க. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறக்காதீங்க. செம்மையாக இருக்குது இந்த பாட்டு. ஃபேவரட்டானது லில்லி வெரைட்டிஸ். 3 விதமான லில்லி வெரைட்டி வச்சுருக்குறேன். அதுக்குள்ள ஃபிஷ் விட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஓர்ச்சிட் பிளான்ட்டு. ஓர்ச்சிட்டில் பிங்க் வித் ஒயிட்டு ரொம்ப செமையாக இருக்குது. இது நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் சூப்பராக வளர்க்கலாம். இது மட்டும் பாருங்கள், இவங்க வீட்டில் எவ்வளோ பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ பிளான்ட்ஸை பார்த்துட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் பாட் வச்சு டிஃப்ரெண்ட்டாக சின்ன பாட்டில் இருந்தால் அதை எந்த மாதிரிலாம் அலங்காரப்படுத்தலாம் நமக்கு நிறைய டிப்ஸு கொடுத்துருக்காங்க அவங்க வீடியோவில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பிளான்ட்ஸு டிஃப்ரெண்ட்டாக வளருங்க. இது பாருங்கள், சும்மா செம்மையாக சின்ன ஒரு பொம்மையை உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அந்த பொம்மைக்குள்ளே ஒரு பிளான்ட் வச்ச மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் கிருஷ்ண கமலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் ஒரு பழம் வரும். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய எப்போதும் நம்ம எங்கே இருக்கிறதுக்கு உண்டான எல்லா சத்துக்களும் அதில் இருக்குது. இது வந்து ஒரு செம்பருத்தி வெரைட்டி.
செம்பருத்தியிலே நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற ஒரு கலர் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நல்லா ரெட்டு வித் எல்லோ, அப்படியே மேலே இருக்கிற லேயரில் எல்லோ செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பூ வெரைட்டி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அழகாகவே வளர்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ரோஸ் பிளான்ட் பார்த்துட்ருக்கோம். இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். பட்டன் ரோஸ், பெங்களூர் ரோஸ், இப்படி இவங்க வீட்டில் வந்து எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க. ஃப்ளவர்ஸோட கவுண்டிங்கை வந்து எண்ண முடியாது, அந்த அளவுக்கு உண்டான ஒரு வெரைட்டி வந்து இவங்க வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க. நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸு இந்த மாதிரிலாம் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து எல்லாரோட வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டை எவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு பிளேஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா மாற்ற முடியும். எல்லோரும் வீட்டில் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாருமே எல்லா இதையுமே வளர்த்து நம்மளோட தமிழ்நாட்டை வந்து ஒரு ஆர்கானிக் கார்டன் பிளேஸ் அந்த மாதிரி ஒரு இதை கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்க செவந்தி பார்த்தோம், ஜின்னியா பார்த்தோம். இதே போல் வீடியோக்கு நம்ம தமிழன் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருக்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.